ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள். சரிங்களா? ஸோ திருக்குறளில் மொத்தமாக 25 அதிகாரத்தை நம்ம எக்ஸ்பிளேஷனோட பார்த்து வரோம். அது வரைக்கும் இதில் 9 அதிகாரங்கள் நம்ம முடிச்சிருக்கோம் வெற்றிகரமாக. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் 10வது அதிகாரமாக நம்ம என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா வாய்மை அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான். ஸோ எக்ஸாமில் இதுலேருந்து கொஷின் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு குறள் பார்த்துடலாம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். ஓகேவா? வாய்மைனா என்ன அப்படின்னா உண்மை அல்லது புறம் கூறாமை, அதாவது பொய் கூறாமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது உண்மையை மட்டும் பேசணும், அதான் வாய்மை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஓகேவா? இந்த முதல் குறளில் பார்த்தீங்கன்னா வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அதாவது வாய்மைனா என்ன அப்படின்னா அது ஒரு பண்பு. ஓகேவா? எல்லாராலும் போற்றக்கூடிய பண்பு. ஓகேவா? அது எப்போ போற்றப்படும் அப்படின்னா மற்றவருக்கு எவ்வகையிலும் தீங்கு தரக்கூடிய சொற்களை நம்ம பேசாமல் இருக்கும். அதுதான் வாய்மை. இப்போ வாய்மைன்னா ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்களே, அதுதான் முதல் குறளே சொல்கிறாரு. வாய்மைன்றது ஒரு பண்பு எப்பேற்பட்ட பண்பு அப்படின்னா, அதாவது யாருக்கும் மற்றவருக்கு எந்த ஒரு வகையிலும் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி எந்த ஒரு ரூபத்திலுமே பார்த்தீங்கன்னா தீங்கு தரக்கூடிய சொற்களை பேசாமல் இருக்கும். எந்த வகையிலுமே தீமை தரக்கூடிய சொற்களை பேசாமல் இருக்கத்தான் வாய்மை. ஓகேவா? இங்கே புகழ்ந்து பேசுறது தாழ்ந்து பேசுறத பற்றி தான் சொல்லலை. ஓகேவா? புகழ்ந்து பேசத்தான் வாய்மைன்னு இங்கே சொல்லவே இல்லை. மற்றவருடைய மனம் புண்படாத மாதிரி, கஷ்டப்படாத மாதிரி தீங்கு தரக்கூடிய சொற்களை நம்ம பேசாமல் இருந்தாலே போதும், அதுதான் வாய்மைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குறளே டெஃபினேஷன் சொல்கிறார். ஓகேவா? அடுத்து 2வது குறள் பாருங்க. பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்த்த நன்மை பயக்குமெனில். பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்த்த நன்மை பயக்குமெனில். இது என்ன சொல்றாரு அப்படின்னா, பிறர்க்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும். சரியா? அதாவது பொய் சொல்லலாம். ஓகேவா? முதல் குறளில் என்ன சொல்றாரு அப்படின்னா தீங்கு தராத சொற்களை பேசத்தான் வாய்மை. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு வகையிலையும் ஒரு வாய்மை இருக்கு. எந்த வாய்மை அப்படின்னா, அதாவது நம்ம சொல்லக்கூடிய பொய் யாராவது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நன்மையை தரக்கூடியதா, நம்ம சொல்லக்கூடிய பொய்னால ஒருத்தர் நல்லா இருக்காங்க, நல்லா வாழ்கிறாங்க, யாருக்கும் துன்பம் இல்லை அப்படின்னா அந்த பொய் கூட உண்மையாக கருதப்படும். சரியா? ஸோ நல்லா கவனிச்சிங்க. முதல் குறளில் எது வாய்மை அப்படின்றத சொன்னார். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொய் எது இல்லை அப்படின்றதையும் விளக்கியிருக்கார் 2வது குறளில். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம பொய் சொல்லலாம். நம்ம சொல்லக்கூடிய பொய், அந்த பொய்யால் பலன் அடையக்கூடிய நபர்கள் நல்ல பலன் அடைஞ்சாங்க அப்படின்னா அந்த பொய் கூட உண்மைதான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் புரை அப்படின்னா குற்றம். நோட் பண்ணி கேட்பாங்க. புரையானது குற்றம், பயக்கும்னா தரும். அடுத்தது 3வது குறள் பாருங்க. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பாருங்க, தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன் நெஞ்சம் அறிந்து பொய் கூறக்கூடாது, கூறின் தன் நெஞ்சமே தன்னை வருந்தும். இப்போ நம்ம மனசு தெரியாம, அதாவது ஒரு விஷயத்தை பத்தி உணராம ஒரு பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம சொன்னது பொய் தான் தெரியாம சொன்னா பிரச்சனை இல்லைன்னா, நமக்கு நல்லாவே தெரிஞ்சு ஒரு பொய்யை, நம்ம மனசார தெரிஞ்ச ஒரு பொய்யை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நெஞ்சம், அது குற்றம் உள்ள நெஞ்சம் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க பத்தியா. அதே மாதிரி பார்த்தா நம்முடைய மனசு பார்த்தீங்கன்னா அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா வருந்திட்டே இருக்குமா. கண்டிப்பாக நம்ம வருதுனா நம்ம மனசு பார்த்தா அடே தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணிட்டுமே, பொய் சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தெரியாமல் பொய் சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரிஞ்சே பொய் சொல்லுறது ரொம்ப கொடுமையான விஷயம். அதை நினச்சி ஃபீல் பண்ணியே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுன்றத சொல்கிறாங்க. ஓகேவா? சுடும்னா இங்கே வருந்தும். அடுத்தது 4வது குறள் பாருங்க. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இங்க பாருங்க, ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய்யில்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தார் உள்ளங்கள் எல்லாம் இருப்பவன் ஆவான். சரியா? ஒருத்தன் நான் மனசார எந்த ஒரு பொய்யும் சொல்லாம வாழ்ந்துட்டு வரான். மனதார எந்த ஒரு பொய்யும், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, மனசறிஞ்சு பொய் சொன்னா அந்த மனசே அவனை சுட்டுன்னு சொன்னாங்களா. இந்த குறளை பாருங்க, ஒருத்தன் மனசார எந்த ஒரு தப்பும் எந்த ஒரு குற்றமும் பண்ணாம, ஓகேவா, எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் தன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் அப்படின்னா அத்தகையன இந்த உலகத்தார் உள்ளங்கள் எல்லாத்துலையும் இருப்பான். இப்போ ஹரிச்சந்திரன் எடுத்துக்கலாமா. ஹரிச்சந்திரர் பார்த்தீங்கன்னா ஏன் இன்றும் இந்த உலகத்து மக்கள் எல்லாருடைய மனசுலையும் இருக்கார் அப்படின்னா, அவர் எப்பேற்பட்ட இன்னல்களுக்கு ஆளான போதும்
உண்மையை மட்டுமே பேசினார். ஸோ அப்போ உண்மையை பேசுகிறவங்கள இந்த உலகத்தார் உள்ளத்தில் இருப்பாங்கன்றத இதில் குறிப்பிட்றாங்க. ஓகே, அடுத்த 5வது குறள் பாருங்கள். மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. இது என்ன சொல்கிறான் அப்படின்னா, மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுபவான். ஓகேவா? மனத்தோடு அப்படின்னா இப்போ உதட்டளவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உண்மையை பேசுவோம். உதட்டில் மட்டும் தான் உண்மை இருக்கும், உள்ளத்தில் உண்மை இருக்காது. ஆனால் உள்ளத்துலேயும் உண்மை உதட்லேயும் உண்மை இருந்து ஒருத்தன் பேசுகிறான் பார்த்தீங்களா, அது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, ஒருத்தர் தானம் தவம், தானம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம், தவம்ன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த தானம் தவம் ரெண்டுமே செய்கிறாங்க பாருங்க, அவர்களை காட்டிலும் உயர்ந்தனா இருப்பானா. யார்? மனதளவில் உண்மையை பேசுகிறேன். சும்மா வாய்க்கு மட்டும் பேசுகிறவங்க கிடையாது, நல்லா கவனிச்சிங்க. வாய்ச்சொல் உண்மை கிடையாதுங்க, மனதளவில் உண்மையை பேசுகிறவன் வந்து தானம் தவம் இந்த ரெண்டுமே ரொம்ப சிறப்பான விஷயம். இது ரெண்டுத்தையுமே செய்கிறவங்கள விட சிறப்பானவனா. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாங்க. அடுத்த 6வதுக்குள்ளே பாருங்கள். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய் பேசாமை ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும். அது அவன் வருந்தாமலேயே அவனுக்கு எல்லா நலன்களையும் தரும். சொல்லுங்க பாருங்க, பொய் பேசாமல் ஒருவனுக்கு எல்லா புகழும், எல்லா புகழுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொய் பேசாமல் இருந்தால் நமக்கு எல்லா புகழும் வரும். ஓகே, அது அவன் வருந்தாமலேயே அவனுக்கு எல்லா, வருந்தாமலே அப்படின்னா அந்த புகழ் அழைத்து அவன் எந்த கஷ்டமும் பட தேவையில்லையாம். இந்த புகழ் அழைத்துக்கு அவன் எந்த கஷ்டமும் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, உண்மை மட்டும் பேசியிருந்தா போதும். பொய் பேசாமல் வெறும் உண்மையை மட்டும் பேசணும்னு வச்சுங்களேன், அவனுக்கு வர வேண்டிய எல்லா புகழும், அவன் கஷ்டப்படலை அப்படின்னாலும். இப்போ சொல்லுவாங்களா, நான் கஷ்டப்படுத்தி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உண்மையை மட்டும் பேசணும், பொய் பேசாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போய் நிற்போம், ஆட்டோமேட்டிக்காக புகழ் நம்மளை வந்து சேரும். நம்ம அந்த புகழை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, புகழுக்காக எந்த கஷ்டமும் பட வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்மளை தேடி வரும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பொய் பேசாமல் இருக்கணும். அதான் சொல்கிறார். ஓகேவா? அண்ணன் அப்படின்னா அவை, அவை போல்வன, அண்ணன் அவை போல்வன. எய்யாமைன்னா வருந்தாமை. நோட் பண்ணிங்க, இது முக்கியமானது. எய்யாமைனா என்னது? வருந்தாமை. ஓகேவா? அடுத்தது பாருங்க, குறள் 7. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியது இல்லை. இப்போ அறம் செய்ய விரும்பு, நம்ம பார்த்துருப்போம், நல்லதான் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. அதாவது நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறதே இங்கே இருக்க எல்லாருக்கும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை விட பெரிய அறம் நீ வந்து 1000 நல்ல விஷயம் பண்ணிட்டு பொய் சொல்கிற அப்படின்னா அந்த அறத்துக்கு எந்த விதமான கிரெடிட்ஸுமே இல்லைன்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம காக்க வேண்டிய அறத்துல ரொம்ப சிறப்பான அறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொய் பேசாமல் இருக்குது. அதான் பொய் சொல்லாமல் என்னும் அறத்தை வந்து ஒருத்தர் நான் கண்டினியூவாக நான்ஸ்டாப்பாக வந்து கடைபிடிக்கிறார் அப்படின்னா ஓகே, அவர் வேற எந்த அறவும் வேற எந்த நல்லதும் பண்ணவே தேவையில்லை, இது ஒரு நல்லதே பெரிய நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க 8வது குறளில், புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு குறள் தான். உடல் தூய்மை நீரால் உண்டாகும், உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும். ஓகே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்க போக்கணும் அப்படின்னா நம்ம நீரை கொண்டு போக்குறோம். அதே மாதிரி நம்ம உள்ளத்துல நிறைய அழுக்கு இருக்கும் பற்றி, அந்த அழுக்கை வந்து நீக்கணும் அப்படின்னா நம்ம உண்மை பேச பேசதான். ஓகே, எப்படி நம்ம சோப்பு போடணும் அந்த அழுக்கு போகுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மைன்ற நம்ம சோப்பு வந்து உள்ளத்தில் போட்டோம் அப்படின்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கும் போயிடுன்றத சொல்கிறாரு. ஓகே, அப்போ உடலை போக்குவது நீர், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை போக்குவது வாய்மை. ஓகேவா? இதில் அகம்னா உள்ளம், அமையும்னா உண்டாகும். அடுத்து 9வது குறள் பாருங்க, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. என்ன சொல்லாங்க, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. சான்றோர்க்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்கு. ஓகே, சான்றோர்களுக்கு அப்படின்னா கல்வி கற்றவர்களுக்கு அறிவுடையவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு அப்படின்னா என்னன்னா அந்த இருளை போக்கக்கூடிய அந்த விளக்கு கிடையாது, குத்து விளக்கோ அல்லது விளக்கு சொல்ல பற்றி அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விளக்குன்னு சொல்லுவாங்க. அகத்தில் இருக்கக்கூடிய விளக்கு, அகத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய விளக்கு தான். ஸோ அப்போ அகத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொய் பேசாமை, அதாவது நம்ம உண்மை பேச பேசதான். ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி இந்த புறந்தூய்மை நீரானமைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீரை வச்சு சொல்லியிருக்காங்க.
இங்கே ஒளியை வச்சு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான். நீரை வச்சு சொன்னது அது, ஒளியை வச்சு சொன்னது இது. ஓகேங்களா? அப்போது சான்றோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளி தரக்கூடிய, இருளை போக்கக்கூடிய அந்த ஒளியை விட, விளக்கை விட, அதை வந்து பெரிய விளக்க நினைக்க மாட்டாங்க. இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய அந்த வாய்மை, அதாவது பொய் பேசாமை அப்படின்ற ஒரு விளக்கு தான் சிறந்த விளக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. அடுத்து கடைசி குறள், 10வது குறள். யாமெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாமெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் எவ்வகையிலும் உண்மையை விட சிறந்தவையாக சொல்லத்தக்கவை வேறில்லை. இது வரைக்கும் நான் பார்த்த உண்மையா என் கண்ணால் பார்த்த பொருளே, உண்மையான பொருள் எதுனா உண்மைதான். இவர் அழகாக சொல்ல போறீங்க. உண்மையான பொருளே எது உண்மைன்னா உண்மைன்றதான் சிறந்த பொருளாம். உண்மையை விட சிறந்ததும் சொல்லக்கூடிய பொருள் எதுவுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ அவர் பார்த்த உண்மையான பொருள் தான் வாய்மை தான், உண்மை தான். அப்போ உண்மை தான் இங்கே நிரந்தரம். ஓகே, உண்மை தான் சிறந்த பொருள்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வள்ளுவர் குறிப்பிட்டாரு. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இந்த வீடியோ பதிவில் 10 குறள், வாய்மை அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து 10 குறள் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொரு குறளை படிக்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படிலாம் வினாக்கள் கேட்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுட்டு படிங்க. ஏன்னா அப்படி படிக்கும்போது தான் அந்த ஆங்கிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சான்றோருக்கு சிறந்த விளக்காக வள்ளுவர் குறிப்பிடுவது என்னது? பொய் பேசாமை. ஓகே, உடல் அழுக்கை போக்குவதற்கு நீர் பயன்படுவது போல உள்ளத்தில் உள்ள அழுக்கை பயன்படுத்துவதற்கு எது பயன்படுது? வாய்மை. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு உண்மையாக கண்ட பொருள்களில் உண்மையான பொருள் என்ன? வள்ளுவர் குறிப்பிடுவது உண்மை. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்மளே வந்து நிறைய குறளை உருவாக்கலாம். இப்போ மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு என்ன ஒரு இடத்துல என்ன? தானம் செய்வாரின் தலை. எனது தானம் செய்வாரின் தலை. ஓகேவா? ஒருத்தன் உள்ளம் அறிஞ்சு தன்னெஞ்சறிவது பொய்யிருக்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடுமா படுமா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா போதும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு தேவையானது. இதை நம்ம கரெக்டான ஃபார்மேட்டில் படித்தாலே போதும். திருக்குறள் பேஸ் பண்ணி எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் 11வது அதிகாரத்தை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃப் அகாடமி. தேங்க்யூ.